பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களிலே சமாதானத்தை குறித்ததான காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம்ல. இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 122 7 வசனம். இந்த வசனத்தை நிறைய பேர் வீடு கட்டுறவங்களுக்கெல்லாம் அந்த வசன போர்டெல்லாம் பிரசன்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்த வசனத்தை எழுதியிருப்பாங்க, எழுதி கொடுப்பாங்க. நிறைய பேர் அவங்களோட எந்த வீட்டுக்கு போனாலும் கிட்டத்தட்ட இந்த வசன போர்டு இருக்கிறத நம்ம பார்ப்போம். இன்றைக்கு கர்த்தர் அது போர்டோட இருக்காம அது நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும் அதை நம்ம பார்க்கலாமா? சங்கீதம் 122 7 வசனம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பிளஸ் பண்றாரு. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வீட்டை பார்த்து உங்களுடைய குடும்பத்தை பார்த்து கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாங்க பிளஸ் பண்றோம். என்ன சொல்லியிருக்கு? உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய அலங்கத்திற்குள்ளே உங்க காம்பவுண்டிற்குள்ளே சமாதானம் உண்டாவதாக. ஆமென், ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து நேரடியா சொல்றாரு, நம்மளுடைய காம்பவுண்டுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாக போகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே சகோதரியே, எந்த குடும்பம் பிரிந்து காணப்படுகிறது, எந்த குடும்பம் பிரிவினை ஆவினாலே அலைக்கடிக்கப்படுகிறது, எந்த குடும்பம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆவிகளின் கண்ட்ரோல்ல மாட்டிக்கொண்டிருக்கிறது, இன்றைக்கு ஆண்டவர் பிரத்யட்சமா சொல்றாரு, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் உண்டாகும், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் உண்டாகும். ஆனா அது எப்பொழுது உண்டாகும்? நீங்க கர்த்தரை பற்றி கொள்ளும் போது, கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் போது, கர்த்தரை சார்ந்திருக்கும் போது, ஆவியானவருடைய ஆளுகை உங்களுடைய இருதயத்திலே ஆட்கொண்டு எப்பொழுதும் காணப்படும் போது நிச்சயமாகவே நம்மளுடைய அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அது மட்டுமல்ல நம்மளுடைய அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கும். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, இந்த வேலையில என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ எல்லாருடைய வீட்டிலும் ஆண்டவரே சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற எல்லா வான சேனை பொல்லாத ஆவிகள், மறைந்திருந்து செயல்படுகிற ஆவிகள், மனுஷிக ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சுட்டெரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உங்க வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவரே, எங்களுடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானத்தையும் எங்களுடைய அரண்மனைக்குள்ளே சுகத்தையும் நீங்க கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க. அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை நீர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. நிச்சயமாகவே எங்களுடைய அரண்மனைக்குள்ளே சமாதானம் இருக்கட்டும், அலங்கத்திற்குள்ளே அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே ஆண்டவரே சுகமும் ஆண்டவரே இருப்பதாக. ஆண்டவரே, நீ சொன்ன வசனத்தை உச்சரித்திருக்கிறேன், அது அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.